உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதியால ஈஸியா அவங்க பண்ண தப்ப சரி பண்ண முடியுது. ஆனா நடந்த எதுவுமே சரியாகலையே. சரி விடு, இன்னும் எத்தனை நாளைக்கு இதுவே பேசிட்டு இருக்க போற நீ? எனக்கு அம்மா நினப்பு இருக்கிற வரைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். எங்க அம்மாவை காணும்னு நான் தேடி அலைஞ்சு வேதனைப்பட்டதை விட பாரதியால இப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்பட்டது தாண்டா அதிகம். என் மனசை கல்லாக்கிட்டு என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன் மாப்பிள்ள. சேர்றா, அதுக்குன்னு உன்னையெல்லாம் இப்படி குடிகாரனா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுரா. புரியுதா உனக்கு? தயவு செஞ்சு குடிக்காதரா. உங்க அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா உன்னை இந்த நிலைமையில பார்த்துருந்தா அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? யோசிச்சு பாக்குறியா நீ? டேய், அம்மா இருந்தா நான் எதுக்கடா இப்படிலாம் இருக்கணும்? ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் பாரதியும் தமிழும். நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தாண்டா ரொம்ப அவஸ்தைப்படுறேன். சரி விடு, இத்தனை நாளும் அம்மா வந்துருவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இதுக்கு மேல பொறுமையா இருக்க வேண்டாம்டா. இறங்கி தேட ஆரம்பிச்சிடும். சரியா? ஆதி, ஒரு நிமிஷம். எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? தமிழ் உங்க பொண்ணு தானே ஆதி. என் மேல உங்களுக்கு வெறுப்பும் கோவமும் இருக்கலாம். அவ என்ன பண்ணுவா? நீங்க அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவ எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? மூச்சு விடாம பேசிட்டே இருக்கிறவ இப்போ யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. நான் செஞ்ச தப்புக்கு அவளை ஏன் தண்டிக்கிறீங்க? வலிக்குதாது. ஒரு அம்மாவா அவளை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது. என்ன சொன்னீங்க? ஒரு அம்மாவா அவளை பார்க்கும் போதெல்லாம் வலிக்குதா? அப்ப எங்க அம்மாவுக்கும் அப்படித்தானே வலிக்கும். வாசு போனதுக்கு அப்புறம் தமிழுக்கு நான் கிடைச்சேன். அவளுக்கு அப்பா இல்லைன்ற குறையே தெரியாம நான் அவளை பார்த்துக்கிட்டேன். ஏன் நீங்களே இல்லைன்னாலும் அவளுக்கு நான் இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவன் மேல அன்பை கொட்டி வச்சிருக்கேன். ஆனா எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி யாருமே கிடைக்கல பாரதி. எல்லாமே எங்க அம்மா மட்டும்தான். அவங்க இல்லாத வலி என்னன்னு உங்களுக்கு புரியாதா என்ன? அது நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. பாவம், தமிழை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சாரி பாரதி, என் மனசு எப்போவோ கல்லாயிடுச்சு. அது கரையறதும் அதை கரைக்கிற மந்திரமும் எங்க அம்மா ஒருத்தங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. கேடைய மாதிரி சும்மா சும்மா தமிழை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உங்க தப்பா மறைக்க பார்க்காதீங்க.
சத்தியமா நான் அப்படி நினைக்கல ஆதி. நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துதானே உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். தப்புங்கிறது தண்டிக்கிறதுக்கு இல்ல, மன்னிக்கிறதுக்கு தான்னு நானும் நம்பினவன் தான். ஆனா ஒவ்வொரு மன்னிப்பும் அடுத்த தப்புக்கான ஆரம்பமா இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. எங்க அம்மா தப்பு செய்யலன்னு அவங்களே சொன்னாங்க, நீங்க நம்பல. நான் சொன்னேன், நீங்க நம்பல. அழகர் சொன்னா, அப்பவும் நீங்க நம்பல. 2 பேரும் ஆதாரத்தோட நிரூபிச்சோம், அப்ப கூட நீங்க நம்பல. சரி, நீங்க நம்பாமலே இருந்திருக்கலாம். ஆனா அந்த தர்மலிங்கம் சொன்னதை மட்டும் எப்படி உங்களால நம்ப முடிஞ்சது? தெரியலையே, தெரியல. நம்பி தொலைஞ்சிட்டேன். அன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் நம்பிதான் உங்க அம்மாவை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு தான் சொல்றேன். சும்மா தண்டனைன்னு சொல்லாதீங்க பாரதி. நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களை தண்டிக்கிறதா இருந்தா உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டு தான் போகணும். போகவா? எல்லா தப்புக்கும் தண்டனை மட்டும் தண்டனை இல்லை பாரதி. சில நேரம் மன்னிக்கிறது கூட தண்டனையை விட பெரிய கொடுமையா இருக்கும். உங்க மனசுக்கு எங்க அம்மா செஞ்சது தப்பா இருந்திருந்தா நீங்க அவங்கள மன்னிச்சு இங்கே இருக்க வச்சிருக்கலாமே. எதுக்கு நம்ம கூடவே இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க? தொலைக்கும் போது சில பொருளோட அருமை தெரியாது. தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரியும். ஆனா தொலைக்கவே கூடாதுன்னு இருக்கிற முக்கியமான விஷயத்துல ஒண்ணுதான் அம்மாவும் அப்பாவும். அப்படிப்பட்ட ஒரு உறவை, எனக்காக வாழ்ந்த ஒரு உயிரை தொலைஞ்சு போக வச்சிட்டீங்களா பாரதி? தமிழ் கூட 2 நாள் நான் பேசலன்னா உடனே உங்களுக்கு மனசெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குதுன்னு சொல்றீங்க. எங்க அம்மாவை நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அவங்க கூட நான் பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தவிக்கிற தவிப்பை விட இந்த உலகத்துல மோசமான வலி வேற எதுவும் இல்லை. நான் செஞ்சதை நியாயப்படுத்தவோ இல்ல அதை இப்ப சரி பண்ணவோ நான் பேசல. நான் செஞ்ச தப்புக்கு மனசார மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு இது தவிர வேற என்ன பண்ணணும்னு தெரியல ஆதி. மன்னிப்பு தானே? எங்க அம்மா நான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவங்க கிடைப்பாங்க. அப்படி அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கதான் கூட்டிட்டு வருவேன். அப்படி அவங்க இங்க வரும்போது முதல்ல அவங்க உங்களை மன்னிக்கட்டும். நான் மன்னிக்கிறத பத்தி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.